ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 10 நான் என்னன்னு தெரில, எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஐ திங்க் லெவல் ஆர் 10 இருக்கும். ஸோ ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒயனை ஏற்றாமல் அவங்க அப்பாவை தங்கச்சி மட்டும் ஏற்றிட்டு கார் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஒயன் சோகமாக அவங்க அப்பா காரையே பார்த்துட்டு இருந்திருப்பா. அவங்க அப்பா கார் டேன் அடிச்சு போயிருக்கும். தேங்காய் நான் வீட்டில் விடவா அப்படின்னு கேட்டால் எல்லாம் என்ன திட்டுவாங்க, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சோகமாக சொல்லியிருந்திருப்பா. ஏன்டி இவ்வளோ சோகமாக சொல்கிற, நீ வேணா என் வீட்டிலேருந்து இருக்கியா, நானும் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்திருப்பான். ஒயன் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துருப்பா. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பாட்டு. என்ன என்ன சொன்னீங்க இப்போ, நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் என் வீட்டில் வந்து இருந்துக்கிறியான்னு கேட்டேன். அப்படியே கேட்டீங்க? ஆமாம் அப்படி தான் கேட்டேன். உங்க அதில் எப்படி வந்து விழுந்துச்சு? அது வேறு மாதிரி விழுந்துச்சு. எப்படி எப்படி? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? சரி ஒன்றும் இல்லை, சரி வா வண்டியில் விடுறேன். இல்லை வேணாம், நானே நடந்து போய்ப்பேன். எதுக்கு? இரு நானே விடுறேன். எங்கள் வீடு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம், என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நானே நடந்து போய்ப்பேன். நீங்கள் ஒன்றும் வந்து என்னை விட தேவையில்ல. ஏன் 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 அப்படி சொல்கிற? நான் உன்னை விடுறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? என் கூட வர மாட்டியா? இல்லை அப்படி இல்லை. அது அது என்ன, அதே வந்து போய் நிறுத்திட்டுருக்கா, வருவியா மாட்டியா? வரமாட்டேன். என்னடி பட்டுன்னு சொல்கிற? இல்லை நான் நடந்தே போய்க்கிறோம் அப்படின்னு அவள் பாட்டு கொடுக்கணும் ஓடுறா. தேங்க் பின்னாடியே பைக்கில் போகலான்னு பார்த்தா அந்த ஜங்கு சிம்மனும் அதுதான் அந்த புள்ளையே வரலன்னு சொல்லுதில்ல. எதுக்கு முந்திரி கூட மாதிரி முதிக்கிட்டு போயிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க? பேசாமல் இல்லைண்டா தேங்க. ஏன்டா வாலண்டியராக பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அசிங்கப்படுத்துகிற? அதுவும் இந்த பிள்ளைகிட்ட போய் வாலண்டியராக அசிங்கப்படுறப்ப சை, கேவலம் இல்லையாடா உனக்கு? அட்டுங்க என்ன, 2 பேரும் அட்டுங்குங்க. உங்களை மாதிரி மாதத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சு திரிஞ்சிட்ருக்கேன் நான். எனக்கு ஒரே ஒரு லவ்வர், ஒரே ஒரு பொண்டாட்டி, என் ஒயன் தான். அதனால தான் நான் அவள் பின்னாடி போகிறேன். உங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் போகல. எல்லா பொண்ணுங்க பின்னாடி போகிறது வேறு, ஒருத்தி பின்னாடி போகிறது வேறு. புரியுதா? மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சரி சரி அடங்கு ரொம்ப பேசாத அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கானுங்க. தேங்கும் உங்களெல்லாம் ஓடி போயிட்டா, உனக்கு எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கார்டில் திட்டிகிட்டு இருக்கான். விட்றா அதான் காலேஜ் வருவாள் கண்டுபிடிச்சிக்கோ, அதுவும் உங்களுக்கு ரிலேட்டிவ் தானே, எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாமா கோப்படுறது மச்சான்? இப்போ சொல்லு வெண்ணப்பையில அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டான். ஸோ நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வர, அவங்க அப்பாவும் கண்டுக்கலை, அவங்க அம்மாவும் கண்டுக்கலை. அவங்க அம்மாவா பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னால் பாப்பா மட்டும் அமுச்சு விட்டுட்டு எங்கடி போனேன், யார்கிட்ட ஊர் சுற்றிட்டு இருந்த சொல்லு, யார் கூட ஊர் சுற்றிட்டு இருந்த? நான் யார் கூடயும் ஊர் சுற்றலை. அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? நான் ஒன்றுமே பண்ணல. உங்கள் ஹஸ்பண்ட் வந்தார், அவர் பொண்ணை கூட்டிகிட்டு போனார், அவ்வளோதான். ஏய் நில்லு, வாய் நில்லு. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நீ என்ன சொன்ன? உங்கள் ஹஸ்பண்டா? உனக்கு அப்பா இல்லையா? ஏன் அவருக்கு நீ பொண்ணு இல்லையா? இல்லையே, அப்படி என்ன ட்ரீட் பண்ணலையே இந்த வீட்டில். நீங்களும் பண்ணல, அவங்களும் பண்ணல. உங்களுக்கு கீக்கி தானே முக்கியம், நான் இல்லை. ஸோ நானும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. நான் அப்படி நினைக்கல. ஃபஸ்ட் அப்படி நினச்சேன், தப்பு தான், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியுது. தப்பு தான். ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா? என்னால் சீரியஸாக முடியலை, தாங்கிக்கவே முடியல. ஏன்? அதான் தப்பு பண்ணிட்டேன்ல, மன்னிப்பே கிடையாதா? தப்பு பண்ணிட்டா நான் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேனே. தினம் அதை நினச்சி அழுதுட்டு நான் படாத கஷ்டமா நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவ்வளோ நாள் உங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசவே இல்லையே. இந்த தடவை எனக்கு போகாதா? இந்த தடவை எனக்கு போதாதா? இல்லை இன்னும் நான் ஏதாவது பெருசாக செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா சாகணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு. வாயன் ரொம்ப பேச அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க. வாயனா அப்படியே அவங்க அம்மா அழுதுகிட்டே பார்த்துட்ருக்க. அவங்க அப்பாவும் இப்போ எதுக்கு அவளை அடிச்ச? நீங்களே பார்த்தீங்களா எப்படியோ பேசிகிட்டு இருக்கா. நான் அவளை அடிக்காம தூக்கிச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இங்கே பார், அவளை கை நீட்டுற வெள்ளம் வச்சுக்காத, அவளை அடிக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. வாயனுக்கா அவங்க அப்பா பார்த்தாலும் கோவமாக வருது, அவங்க அம்மா பார்த்தாலும் கோவமாக வருது. அவள் பாட்டு கழுவிட்டே ரூம்குள்ளே போயிட்டா. கீக்கியை கூட ரூம்குள்ளே விட மாட்டேங்கிறா. அவள் வந்து அவங்க அம்மாட்ட கத்திட்டு இருக்கா, என்னை அவள் ரூம்குள்ளே விட மாட்டேங்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவா, நீ பேசுனா என் கூட வந்து படுத்துக்கோ சரியா, பேசாமல் அவக்குள்ள நீ ஒரு படத்துக்கு வேணாம். இல்லை நான் அவள் பக்கத்தில் படுப்பேன், அவள் பக்கத்தில் படுத்தா எனக்கு தூக்கம் வரும். நீங்கள் அவள் ரூம் டோர் திறக்க சொல்லுங்கள், நான் உள்ளே தான் போவேன் அப்படின்னு கீக்கி உட்காந்து அடம் முடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. வாயின் கதவை திறக்கவே மாட்டேங்கிறா.
கீகிக்கா கடுப்பாயிடுச்சு. நான் வாயின் பக்கத்துலலாம் படுப்பேன், வாயின் பக்கத்துலலாம் படுப்பேன்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டுருக்கா. அவங்க அம்மா கத்துறாங்க. "கீகி பாரு அழுகுறா" அப்புட்ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வாயின் கதவே திறக்கிறா. பார்த்தா வாயின் அதுக்கும் மேல அழுதுருப்பா போல. கண்ணு முழியெல்லாம் வீங்கி போய் அவ பாட்டுக்கு வெளில வரா. அவங்க அப்பா, அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க. "எதுக்கு கீகி அழுகுற? வாயின் நான் உன் கூட தான் வந்து படுப்பேன்" அப்புட்ன்னு சொல்லி வாயின கட்டி பிடிச்சிக்கிட்டா. "சரி உள்ள போ" அப்படின்னு அவள உள்ள அனுப்பிச்சுட்டா. அவங்க அம்மா, "ஏய் வாயின் நில்லு. நீ காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து சாப்பிடவும் இல்ல, காஃபியும் குடிக்கல. வா வந்து சாப்பிட்டு போய் தூங்கு." "கீகி எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிரு. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன்." "கேட்டிங்களாம்மா? அவ தூங்க போறாளாம்." "கீகி நான் நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போறேன். என்னால இதுக்கடுத்து இங்க இருக்க முடியாது. நான் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன். இதையும் சொல்லிரு" அப்புட்ன்னு சொல்லிட்டு அவ பாட்டு ரூம்குள்ள போயிட்டுருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, "உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்குறதில்ல. நீ ஏன் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு யார் பெர்மிஷன் குடுத்தா? வா நீங்க வா. வா நீங்க வான்னு சொன்னா" அப்புட்ன்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து, "என்ன? அவ தான் போறேன்னு சொல்ட்டால்ல. விடு. உனக்கு அவ இங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டாலும் பிரச்சனையா? ஏங்க நீங்களும் வாங்க. நான் அவ நல்லதுக்கு தானங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்றன்னு எனக்கும் தெரியும். விடு. அவள மென்டல் டார்ச்சர் பண்ணாத. அவள அவ போக்குக்கு விடு. என்ன பண்றான்னு நானும் பார்க்குறேன்." நான் ஏன் இவ்வளோ நாள் அவள்ட்ட பேசல? அவளுக்கு கோவத்துல இல்ல. பேசாம இருந்தா என்ன பண்றான்னு பார்க்கறதுக்கு தான். அவளா போட்டும். திருப்பி தப்பான பாதையில போறாளா? இல்ல நல்ல பாதையில போறாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா ஏதோ விட்டு பிடிக்கிற மாரி பேசிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும், "நீங்க கிழிச்சிங்க" அப்புட்ன்ட்டு போயிட்டுருக்காங்க. இங்க தூங்கிட்டா. "கீக்கியா, உனக்கு காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு ஸ்கூல் லீவ் இல்லையே. விட்டிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன். என்னைய கூட்டிட்டு போ மாட்டியா? நீ மட்டும் தான் போறியா? எனக்கு ஸ்கூல் இருக்கு கீக்கி." "சரி நீ சாப்பிடவே இல்லையா? பசிக்கலையா?" "நான் சாப்பிட்டனே." "என்ன சாப்பிட்ட?" "பன் தான் சாப்பிட்டேன்." "என்னது பன்னு தின்னியா? யார் குடுத்தா?" "சீனியர் குடுத்தாரு." "ஓ! அந்த அண்ணா குடுத்ததா? சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு." "ஏய் ஏய், நீ நினைக்கிற சீனியர் குடுக்கல. இது ஜங்குக் சீனியர் குடுத்தது." "ஓ! அந்த அண்ணனா? சரி, சரி." "அது எப்படி ஒயன்? நான் யார நினைக்கிறேன்னு கரெக்ட்டா சொல்ற." "அப்போ நீயும் அவங்கள தான் நினச்சு சொன்னியோ நான் நினச்சேன்" அப்படின்னு கீக்கி பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. "நான் பேசாம தூங்குடி" அப்படின்னு தூங்கிட்டா. மறுநாள் காலையில் அவங்க அம்மாட்ட சொல்ல, அப்பாட்ட சொல்ல, கீக்கிட்ட மட்டும், "ஏய் அக்கா போயிட்டு வரா" அப்படின்னு சொல்லி போட்டு படிக்கலாம் தூக்கிட்டு அவ பாட்டுக்கு நடந்துட்டுருக்கா. அவங்க அம்மாவா, "வாயன் நில்லு. இங்கே பாரு பாட்டிக்கிட்ட இன்ஃபார்மாவது பண்ணிட்டு போயின்னு நீ பாட்டு போயிட்டுருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? வாயன் நில்லுன்னு சொன்னேன்." கீக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கார் எடுத்துகிட்டு வராரு. அவங்க அப்பா வாயன் மெத்தடே ஃபாலோ பண்ணுறாரு அப்படியே கீக்கியை பார்த்து. "கீகி உங்கள் அக்கா உள்ளே வர சொல்லு, பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன்." அப்படியே நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவாளாக்கும். "இது என்ன காலேஜ் கிட்டேயா இருக்குது? நடந்து போகிற தூரத்தில். அது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அந்த யாரை சொல்லு உங்கள் அக்காவை" அப்படின்னு சொன்னதும் அவளது அப்படியே சொல்ல வாயனும், "சரி நடந்து தானே போனோம்" அப்படின்னு அந்த லக்கேஜ் எடுத்து வச்சு அவள் பாட்டு உட்காந்துட்ருக்கா. அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாரு. வாயனும் பஸ் ஏறி போயிட்டா. ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல வாயன் பாட்டி வீட்டுக்கு போனது. அவன் எப்படியோ வாயன் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு சாயங்காலம் போல் வாயனோட வீட்டுக்கு வரான். வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு, ஐயோ அவளை பார்க்க போகிறேனே என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு அப்படியே முடிய பிதுங்கிக்கிட்டு சங்கு கிட்ட வரேன். டேய் அவளை பார்க்கும்போது என்னடா சொல்லணும்? ஐயோ டேய் அதுக்கு தானடா இந்த அல்வா வாங்கிட்டு வந்து டிஃபன் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்கோம். எங்கள் அம்மா அல்வா செஞ்சாங்கன்ட்டு உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்ட்டி அப்படின்னு கொடு. அப்படியே நைஸாக வாப்பா தம்பி வந்து காஃபி சாப்பிட்டு போகணும் உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. அப்படியே போய் வேணா பார்த்துட்டு வந்துடலாம். மச்சான் உன்னை இன்றைக்கி தானே என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி சரி அடங்க அடங்க நைட்டு சார் வாங்கி கொடுத்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லி சங்குக்கு ஒரு டீலை போட்டுட்ருக்கான். தேங்காய் அதானே பார்த்தேன் நாய் ஐடியா குடிக்குது அப்படின்னு அவனும் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக கீக்கி தான் கதவை திறக்கிறா. கீக்கியை பார்த்தும் தேங்காய், "ஏய் வாண்டு என்ன இன்னைக்கு வந்து கதவை திறக்கிற? நீங்கள் யார் கதவை திறப்பான்னு நினச்சி வந்தீங்க?" அப்படின்னு கரெக்டாக கேட்குறா. தேங்காய், சைஸு சின்னதாக இருந்தாலும் மூளை கொஞ்சம் உனக்கு பெருசு போல் அப்படின்னு. "இல்லை உங்கள் அம்மா திறப்பாங்கன்னு நினச்சேன், நீ திறப்பான்னு நினைக்கல." "தெரியும் தெரியும் தெரியும் தெரியும். நீங்கள் யாரை நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உருட்டாதீங்க. ஆனால் நீங்கள் தேடி வந்த ஆள் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அவனோட அம்மா வந்துட்டாங்க. வந்து, "வாப்பா தேங்க வாப்பா சங்குக் வாங்க உள்ளே வாங்க" அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. அவனும், இருக்கட்டும் ஆண்ட்டின்னே உள்ளே வந்துட்டானுங்க. வந்ததுக்கப்புறம், "இந்தாங்க ஆண்ட்டி எங்கள் அம்மா அல்வா செஞ்சாங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு கொடுக்கும்போது, தேங்கோ ஜங்குக்கோட அம்மாவா அப்படியே அந்த அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு, "ஏன்பா இது நம்ம திருமுக்கில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே செய்கிற அல்வா மாதிரியே இல்லை" அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கா, "டேய் ஆண்ட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுடா" அப்படின்னுட்டு இருக்கான். "வாய மூடுடா கட்டிக்காத." "அப்படியா ஆண்ட்டி இருக்கு? எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா செய்கிறாங்களா என்ன? லாஸ்ட் டைம் உங்கள் அம்மாட்ட கேட்குறப்போ எனக்கு அந்தளவுக்கு சமைக்கலாம் வராது, அதுவும் ஸ்வீட் சுத்தமாக வராதுன்னு சொன்னாங்க.
அல்வாலாம் செம்மையா பண்ணியிருக்காங்களே எப்படிப்பா? என்னடா ஆன்ட்டி கரெக்டாக கொஸ்டின் கேட்குது. என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? செம்ம தேங்கு. அதான் ஆன்ட்டி எனக்கும் தெரியல. எங்கள் அப்பாவுமே இதே ஷாக்கில் உட்காந்துருக்காரு. நீங்கள் வேற. திடீர்னு எங்கள் அம்மா அல்வா சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதான் எங்கள் அம்மா திடீர்னு செஞ்சுட்டாங்க. ஏதோ ஃபோனு இதை பார்த்து செஞ்சேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னார். ஆன்ட்டி எப்படிடா உங்கள் அம்மா அப்படி செஞ்சான்னு என்கிட்ட கேட்டார். ஓ சரிப்பா. ஆன்ட்டி அது என்னப்பா காஃபி சாப்பிட்றியா? காஃபி போடவா? இல்லை ஆன்ட்டி வேணாண்ணா. அப்போ ஜூஸ் குடிக்கிறியா? ஜூஸ் போடவா? இல்லை ஆன்ட்டி வேணாம். தண்ணி மட்டும் போதும். சரிப்பா இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் லெட்டு வர போகிறாங்க. தேங்காய் கிக்கியை பார்த்து, ஏய் உங்கள் அக்கா எங்க? எங்கள் அக்காவா? எங்கள் அம்மாட்டே கேளுங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? ஸோ பாரு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காத. உங்கள் அக்கால எங்க அதை சொல்லு. அதான் என் அக்கா அங்கன்னு எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? டே சங்குக்கு இதனடா இப்படி பேசுது? என்கிட்ட கேட்டா அவன் குழந்தையா தானே சம்மாளி அப்படின்றான். இங்கே பாரு அன்னைக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லு. உங்கள் அக்காங்க? எங்கள் அக்கா பாட்டி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ட்டு போயிட்டா. பாட்டி வீட்டுக்கா? டே அவள் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சுடா. அவள் பாட்டி வீட்டை நான் எப்பண்டா கண்டுபிடிச்சி எப்பண்டா அவளை பார்க்குறது? ஜங்குக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட கேட்டா எனக்கு நம்ம தான் தெரியும். இந்தாப்பா தேங்க் தண்ணி. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி வயனுங்க காலேஜ் லீவ் விட்டுட்டாங்கல்ல, எங்கேயாவது வெளியிலேயே போயிருக்காளா என்ன? இல்லை எனக்கும் போர் அடிக்குது, வெளியே எங்கேயாவது போகலான்னு ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதான் வயனுக்கு கூப்பிடலாமான்னு கேட்குறேன். வயனா? அவள் காலையில் கிளம்பி உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. பாட்டி வீட்டுக்கா? ஓ வயனுக்கு பாட்டி வீடெலாம் இருக்கா? ஆமாப்பா என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. உங்கள் அம்மா வீட்டுக்கா? சே எனக்கும் இந்த மாதிரி தாத்தா பாட்டி இருந்திருந்தா நானும் போயிருப்பேன் ஆண்டி. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் தாத்தாவும் பாட்டி எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் இந்த மாதிரிலாம் போக முடியல அப்படின்னு ஏதோ தாத்தா பாட்டி செத்து போன மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்க. ஜங்கு சாரி வயனோட அம்மாவா? நீ வேணா ஏன் அங்கே போகக்கூடாது? அது கிராமம்தான், சூப்பராக இருக்கும். வயன் அடிக்கடி அங்கே போவா. அங்கே போனால் அவள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருப்பா. ஏன் வயனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தப்போ கூட நான் அங்கே தான் அமுச்சு விட்டேன். என் அம்மா தான் அவளை சரிப்படுத்தி திருப்பி அமுச்சு விட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல பிளேஸ், பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படியா ஆண்டி? அது நாங்களும் போகணுன்னு ஆசையாக இருக்குல்லடா ஜங்குக்கா அப்படின்னு கேட்டது. ஜங்குக்கா பட்டிக்காட்டுக்கா அப்படின்றான். நீ மூடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா நீங்களும் போங்க. ஆக்சுவலாக அது எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான். எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் தங்கிக்கோங்கப்பா, நானே எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எங்கள் அம்மா எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும், நிஜமா ஆண்டி சொல்கிறீங்க? நாங்கள் போய்க்குவா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? வேணாம் ஆண்டி, பாட்டின்னு வேறு சொல்கிறீங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்க போகிறாங்க, எதுக்கு சிரமம் எங்களால்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேலைக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களாம் தான் பார்த்துப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தேங்காய் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டாங்க. தேங்காய் அண்ட் இன்றைக்கி நைட்டு எதுக்கு? இன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா ஊருக்கு பஸ்ஸெல்லாம் இருக்காது, அப்போ என்ன பட்டிக்காடு தானே, காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி தான் இருக்கும். நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலையில் போ, காலையில் பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் பஸ்ஸெல்லாம் இல்லான்ட்டி நாங்கள் காரில் போயிட மாட்டோமா அப்படின்னு அவனுங்களும் நைட்டு ஒன் நைட்டாக காரில் போயிட்டுருக்கானுங்க. ஜங்குக்கு ஜிம்முனுக்கு வர விருப்பமே இல்லை. இந்த தேங்க் பையன் பண்ண இம்சையில் தான் வந்துட்டுருக்கான். இந்த ஊர் அட்ரஸை கேட்டு ஊருக்குள்ளே வரப்போனால் ஃபுல்லாக காடாக இருக்குது, ஒரே இருட்டு. அந்த நடு காட்டுக்குள்ளே இவங்க கார் மட்டும் வந்துட்டுருக்கு. இதில் ரோடு வேறு சரியில்லை, அப்படியே குதிச்சு விட்டுட்டுருக்கு. அப்படியே ஜிம்முனுக்கு ஜங்குக்கு அப்படியே இல்லை. டே மச்சான் வண்டியை திருப்பிடா, நம்ம வீட்டுக்கே போயிடலான்டா, இது ஊரை பார்த்தாலே பேய் இருக்கிற ஊர் மாதிரி இருக்குடா சாமி. டே வேணாண்டா எனக்கு பயமாக இருக்குடா, ரோடு வேறு சரியில்லைடா, இந்த ஊருக்குள்ள அவனும் போயிருக்க மாட்டான் போலடா, வாடா அப்படின்னு சொல்லும்போது, டேய் 3 மணி நேரமாக கார் ஓட்டியிருக்கேன், செவிட்லேயே விட்டுற போகிறேன், பேசாமல் உட்காருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு வேணா பார்த்தே ஆகணும். டே உனக்கு இப்போமே அவளை பார்க்கணுமாடா? ஆமாம் இப்போமே எனக்கு அவளை பார்க்கணும், இப்போமே பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கான். போகிறான் காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கான். ஜங்குக்கே ஒரு நிமிஷம் பயமாக தான் இருக்குது. தேங்க் அதுக்கு மேலே லைட்டாக பீதியாக தான் இருக்குது. இருந்தாலும் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு தான் அவனும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஊர் எல்லைக்கே வந்துட்டானுங்க. ஊர் எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் தான் பாட்டி மாமிச்ச ஆளுங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தேங்காய் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறானுங்க. பார்த்தா ஊர் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஒரு சின்ன பல்பு கூட எங்கேயும் எரியிற மாதிரி தெரியல. அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் மட்டும் ஒரு 4-5 எரிஞ்சிட்ருக்கு. இவங்க 3 பேர் உள்ளே போகிறானுங்க. அதுவும் இதுக்கு மேலே கார் வராதான், நடந்து தான் போகணுமா. ஸோ அவனுங்களும் நடந்து போகிறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் தான் ஒரு
ஃபுல்லாக ஒரு வயக்காட்டை சுற்றி நடுவில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு. பார்க்குறதுக்கு லைட்டாக பேய் பங்களா மாதிரி தான் இருக்குது. பட் இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தா ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்குது. 3 பேர் பேன்னு பார்த்துட்டு, இது என்னது அரண்மனை 4க்கு ஒரு வீடை விட்ருந்தாங்களே, அந்த வீடு தானே இது? இல்லைப்பா தம்பி, இது உங்கள் ஃப்ரெண்டு வயனம்மா இருக்காங்களே, அவங்க வீடு தான். எங்கள் சின்னம்மா வீடு. என்னது இது வயன் வீடா? வயனோட பாட்டி வீடு தான். பட் வயனோட பாட்டி இதை வயனுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ஊர்க்காரங்களே ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, see you later.